மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385588. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அண்ணாமலை ஒரு அக்ரெசிவ் பொலிட்டீஷியன் சார், ரொம்ப ஆக்ரோஷமா அரசியல் பேசக்கூடியவர். ஆனா இப்ப அவருடைய முதல் ஆரம்பமே, அவருடைய முதல் மாநாடு, அந்த வேகம் இல்லையா, அந்த விவேகம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இல்லையே. விஜய்க்கு மாற்றா அவர் வரணும்னு சொன்னா, விஜய்க்கு மாற்றா இருக்கக்கூடிய மற்றவங்களை தாண்டி வரணுங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. சரி, அப்போ 31 தான் அவருக்கு பிளே கிரவுண்டு, டெஸ்டிங் கிரவுண்டு. அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜய தாறுமாறா திட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர் ஸ்ட்ரென்த் ஏற்றி விடணும். இப்போ நீங்கள் ஆன்டி விஜய் பண்ணுனா அதோட பலன் யாருக்கு போகும்னா ஃபர்ஸ்ட் என்டிஏக்கு தான் போகும். விஜய் ஓட்டர்ஸ் மத்தியில் அண்ணாமலையும் ஒரு குட்டியில் எடுக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுறாரே தவிர, அந்த 35 விழுக்காடு வாக்காளர்களை கொஞ்சம் வேற எதிராக திருப்பி களத்தில் இல்லாத அண்ணாமலை அதை எதுக்கு என்டிஏக்கு பக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கமும் தள்ளி விடணும். அவர் நன்மைக்கான பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு. சகோதரர் தொல் திருமாவளவன் அண்ணாமலையை பெரிய சக்தியாக கருதி, ஐயோ ஆபத்து, பிஜேபிக்கு பி டீம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கவர்வதற்காக பிஜேபி ஒரு வித்தியாசமா இறக்கி விட்டுருக்காங்கன்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. ஸோ திட்டமிட்டு பிஜேபியில ஒரு பிளவு தான் அண்ணாமலை காட்டக்கூடிய ஒரு முயற்சி நடக்குது. திரு விஜய் அவர்களுக்கு கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி சார். அண்ணாமலைக்கு என்ன மாதிரி ஒரு ஈர்ப்புல இவ்வளவு கூட்டம் கூடிச்சு சார்? விஜயின் வெற்றி தான் அண்ணாமலைக்கு இன்னைக்கு விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாற்றத்தை 26 கொடுத்தது போல அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் 30 கொடுக்குற நம்பிக்கை கொடுத்துருக்குது. விஜய் என்ஜிஓ பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி இப்பவும் அண்ணாமலை பொலிட்டிக்ஸ் என்ஜிஓ பொலிட்டிக்ஸ் தான். ரியல் பொலிட்டிக்ஸ் 29க்கு மேல தான். அதிமுக திமுக சேருமா சார்? காலத்தின் கட்டாயமா அது நடக்கணும்னு நீங்க சொன்னீங்க முன்ன. அது நடந்தாதான் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸை வந்து வீழ்த்த முடியும்ன்றீங்க. அது கட்டாயம் நடந்தே தீரணுமா? திமுக அதிமுக சேரணுமா? இன்னும் 6 மாசத்துல அந்த ஆட்சி போயிடும், ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு திரும்ப அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அதே போல திருச்சி சிவா அவர்கள் மத்திய அமைச்சர் ஆவார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? அது அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு இதை கொடுக்குறாரு. நம்பிக்கைன்னா என்ன, பிஜேபியோட நெருங்குதா திமுக? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவர்களிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம் மதேஷ். ரொம்ப மகிழ்ச்சி சார், எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்கி தன்னுடைய வீத லீடர் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார் பொள்ளாச்சியில். பெரிய ஒரு கூட்டத்தை, ஆர்ப்பரிக்கும் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நீட்டி சாஷ்டாங்கமாக விழுந்தாரு. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் சாஃப்டாக போகிறாரு. அவர் ஏதோ விஜய்க்கு எதிராக அரசியல் கட்சி தொடங்குற மாதிரி ஒரு பயணத்தை தொடங்குவார்னு பார்த்தா ரொம்ப சாஃப்டாக அணுகிறாரு. எப்படி இருந்துச்சு இந்த முதல் மாநாடு? என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். சரி, அந்த அடிப்படையில் அண்ணாமலை நகர்றார். விபி சிங் எமர்ஜென்சியை எதிர்த்திருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது. அவர் எமர்ஜென்சியை எதிர்க்காம போபர்ட்ஸ் திருடர் ராஜீவ் காந்தி எதிர்த்தனால தான் தொடர்ந்து காங்கிரஸை தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ண தலைவர்கள் எல்லாம் பிபி சிங்கை முன்னிறுத்தி அவர் பிரதமரானார். போபர்ட்ஸ் திருடர் ராஜீவ் காந்தியை எக்ஸ்போஸ் பண்ணி பிபி சிங் பிரைம் மினிஸ்டர் ஆனார். அவர் வந்து எமர்ஜென்சி எதிர்த்திருப்பாருன்னா அந்த இடத்துக்குள்ள அவரால் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது. சரி, அவர் வந்து எமர்ஜென்சி எதுக்கல்ல. ஆக ஸ்ட்ரைக் த அயன் ஒயில் இட் இஸ் காட்டுன்னு இன்னொரு பழமொழி உண்டு. அந்த சமயம் இப்போ அண்ணாமலைக்கு வரல. அதனால தான் அண்ணாமலைக்கு நான் வந்து முதற் காரணம் 2 விஷயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் இடைத்தேர்தலில் நிற்பார், பெருந்துறையில் அவர் நின்னா கருத்து கணிப்புகள் சொல்லுது அவர் 55% வாக்கெடுப்பார், அது இதெல்லாம் வரும்போது நான் நிற்க மாட்டார், நிற்கக்கூடாது. அண்ணா எம்ஜிஆர் இடைத்தேர்தலில் நின்று அவர் பொது தேர்தலில் வந்து பாதி தான் வந்தார், தினகரன் 10ல் 1 தான் வந்தார், ஆர்கே நகர் வெற்றி பெறுறாரு. அதனால இடைத்தேர்தல்ங்கிறது வந்து அது பெருந்துறை வந்து அண்ணாமலைக்கு பலன் தராதுங்கிறேன் சொன்னேன். அவர் அந்த செய்தி வந்த ஒரு வாரத்திலே வந்து இடைத்தேர்தல் போட்டி இல்லைங்கிறத அறிவிச்சார். அதை விட நாம் அண்ணாமலை கிட்ட நன்றியோடு நினைவு கூறக்கூடிய விஷயம் என்னன்னா, 29ல் மோடிஜி ஃபார் PM 20
29க்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம். மோடிக்கு எதிராக அவர் வரமாட்டார், வரக்கூடாதுங்கிற கருத்தை நாம் முன் வச்சோம். அப்படி வர்றது அவருக்கும் டெட்ரிமெண்டலாக இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸையும் அடுக்கணும். காரணம் 2024 மோடி பிரதமராவதுக்கு பெரிய பங்களிப்பை செய்தவர் அண்ணாமலை. நீ கேட்ப ஒரு சீட்டு கூட வரலையே தமிழ்நாட்டில், என்ன பங்களிப்பை செய்தாருன்னு ஒரு நக்கல் சிரிப்போட. முன்ன மாதிரி உள்ள நக்கலை விட்டுட்டேப்பா. இல்ல என்ன நீ என்ன சிரிப்பிய கேட்பிய, அதை நீ கேட்கல. ஓகே, இல்ல விஜயோட பொருத்தி அண்ணாமலையை கேட்க முடியும். நீங்க பாயிண்ட்ஸை சொல்லுங்க, நான் கேட்கறேன். கர்நாடகாவில் பாஜக தோல்வியடைஞ்சதும் நாம தான். அந்த சிவகுமார் செல்வாக்கில் ஒகாலியா கவுடாஸ் வந்து ஜேடிஎஸ் டிசைட் பண்ணிட்டாலோ அல்லது ஜேடிஎஸ் காங்கிரஸ் கூட கூட்டணி போயிட்டாலோ, ஏற்கனவே சட்டமன்றத்தில் தோற்ற பாஜகவுக்கு ஓல்டு மைசூர் ரீஜியனில் ஒரு 10-12 எம்பி தொகுதி இருக்கு. பெரிய அடியாகும்னு நாம் அந்த கருத்தை மோடி, சந்தோஷ், அண்ணாமலை கிட்ட வச்சோம். அண்ணாமலை அதை செயல்படுத்தினார். கர்நாடகாவில் அவருக்குள்ள செல்வாக்கு வளையம் எல்லாருக்கும் தெரியும். உடனே பிஎல் சந்தோஷை பார்த்து தேவகோடாவை, எலெக்ஷனே இல்லை அதுக்கு முன்னாடியே டக்குன்னு வந்து என்டிஏக்குள்ள கொண்டு வந்துட்டார். சரி. ஸோ ஓல்டு மைசூரில் பாஜக 11 தொகுதி ஜெயித்துன்னு நினைக்கிறேன், 12க்கு நேர்லி. அவ்வளவு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை ஜேடிஎஸ்ஸை பிஜேபி என்டிஏக்குள்ளே கொண்டு வந்தது ஒரு முக்கிய காரணம். பிஎல் சந்தோஷ் மூலமாக கொண்டு வந்தார். ஸோ அத்தகைய அண்ணாமலை 29லையும் மோடிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அவர் வந்து மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனுக்குள்ள அவர் கால் வைக்கக்கூடாதுங்கிற நம்ம கோரிக்கை. அவரும் அந்த இடத்துக்குள்ள மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனுக்குள்ள நாம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வர்றது நமக்கு சரியில்லைங்கிற அந்த உண்மையும் அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இன்னும் சொல்ல போனால் நான் மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன் இந்தியாவில் சொல்லலாம். 4வது முறை மோடி பிரதமராகக்கூடிய எலெக்ஷன். தமிழ்நாட்டில் நம்ம பிடிக்கதோ பிடிக்கலையோ சோனியா அம்மையாரோட மகன் ராகுல் காந்தி ராகுல் சென்ட்ரிக்கு எலெக்ஷனாக கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். எனிவே ராகுல் வர்சஸ் மோடி சென்ட்ரிக்கு 2 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு இடையிலான ஒரு போராக தான் 2029 இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை வர்றது அண்ணாமலைக்கும் நல்லதில்லை. அண்ணாமலை வந்து குழப்புறது மோடிக்கு இதுக்கும் சிறு பாதிப்பை ஏற்படுத்தும். சரி. ஸோ மோடி இதுக்குள்ள அண்ணாமலை கிராஸ் பண்ண மாட்டாரு நம்ம உறுதியாக நம்பணும். அந்த வகையில் 29 வந்து அண்ணாமலைக்கான களம் இல்லை, அவருக்கு டெஸ்டிங் கிரவுண்ட் 29 இல்லைன்னு அண்ணாமலை முடிவெடுத்ததுக்கு நாம மனப்பூர்வமாக அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அண்ணாமலைக்கு நீங்க தப்பு கணக்காவே சொல்றீங்க. நீங்க உங்க பலத்தை நிரூபிக்கணும். திரு அண்ணாமலை அவர்களே, இடைத்தேர்தலில் நில்லுங்க. உங்க பலத்தை நீங்க காட்டணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவுனாவது சொல்லுங்க அப்படின்னாவது சொல்லணும். இல்லை, இது எல்லாமே அவர் ஒதுங்கி இருக்கிறதுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அப்போ விஜய்க்கு நீங்க பொருத்தப்பட்ட அன்றைக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டதெல்லாம் அண்ணாமலைக்கு இப்போ அதெல்லாம் வேண்டாம் அவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயப்படுத்துறீங்களே, இது சரியா? விஜய் தான் அதை அன்டும் பண்ணி வெற்றி பெற்றுட்டாரா? விஜய் மாடல் தான் அண்ணாமலை. விஜய் தான் விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல களத்துக்குள்ள பூந்து 35 விழுக்காடு வாக்கு எடுத்து எம்ஜிஆரோட 4.6 எடுத்து, பட் மும்முனை போட்டிங்கிறதுனால தனி மெஜாரிட்டி வராம 108 இடங்கள்ல வெற்றி பெற்றுட்டாரா? சோ வெற்றி ஃபார்முலா தான் அண்ணாமலை போக முடியும். இல்ல சார், ஒருத்தர் வெற்றி பெற்றாங்க ஒரு ஃபார்முலா. சேம் விஜய் மாடல்லே அண்ணாமலைக்கு எப்படி பொருந்தும்? அது ஏற்கனவே வெற்றி பெற்ற ஃபார்முலா. அதே ஃபார்முலா இவருக்கும் சக்சஸ் ஆகுன்றது எப்படி? அது ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன் 8 மாசம் முன்ன ரஜினி வந்தா போதுன்னு யாருப்பா சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள? சரி, யார் சொன்னா? யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. அதுதானே விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன். முதன்மை சக்தி விஜய், 50 விழுக்காடு ரஜினி வருவாருங்கிறது நடந்தது. அப்போ அந்த ஃபார்முலா வந்து தினகரனுக்கு ஆர்கே நகர்ல 50 எடுத்தவர் 5.5 தான் எடுத்தாரு. கமல்ஹாசன் பார்லிமெண்ட்டுக்கு வந்து அசம்பிளில வந்தா 10-12 எடுத்திருப்பாரு, 4ஓட நின்று போச்சு. அப்போ இன்னைக்கு தினகரன் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஒரு இடைத்தேர்தல், தென் எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஒரு இடைத்தேர்தல். ஸோ அந்த இடைத்தேர்தலில் வந்து எம்ஜிஆர் வந்து 4 முனை போட்டியில தான் ஆட்சியை பிடிச்சாரு. மும்முனை போட்டின்னா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாரு. பாராவும் மூப்பனாரும் சேர்ந்து எடுத்த வாக்குகள் கூட விட ஒரு 4-5 விழுக்காடு வாக்கு எம்ஜிஆர் குறவு தான். ஏன்னா அது காங்கிரஸோ பிளவுபட்டு ஐயா பாரா வந்து தமிழக காங்கிரஸோ தலைவராக இருந்தார். ஐயா மூப்பனார் வந்து 40,000 பேர் தமிழக அளவில் காங்கிரஸுக்குள்ள சிறை செல்லும் போது 10,000 பேர் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்தே பெரிய ஆர்கனைசராட்டு சிறைக்கு அனுப்பினார். அந்த 40,000 பேர் தான் தமிழ்நாட்டில் அன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு போராட்டத்துக்காக சிறைக்கு சென்றது. அவங்க 2 பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க. ஐயா மூப்பனார் 17 எடுத்தாரு, ஐயா பாரா 16 எடுத்தாரு. 4 முனை போட்டினால எம்ஜிஆருக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சது. மும்முனை போட்டின்னா எம்ஜிஆர் வந்து எதிர்கட்சியானதான் வந்திருக்க முடியும். ஸோ திண்டுக்கல் வேற, ஜெனரல் எலெக்ஷன் வேற.
ஆர்கே நகர் வேற, ஜெனரல் எலெக்ஷன் வேற. விஜய் வந்து எடுத்த எடுப்பிலே விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்க பாய்காட் பண்ணிக்கிட்டு ஒரு வெற்றி பார்மலாவும் வந்திருக்கிறாரு. ஸோ அதைத்தான் அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு எடுக்க முடியும். அதுதான் அந்த இதுதான் சரியா வருங்கிறது. அண்ணாமலை நீங்க கூட சொன்னீங்களா, இப்போ காக்கி பேண்ட் வெள்ளை சட்டம் போட்டுட்டு வந்து ஓட்டு போட்டாருன்னு வேற நீங்க சொன்னீங்க 2026 சொன்னீங்களே, அதுதான் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அவர் எடுத்திருக்கிறார். இல்ல என்ன மெசேஜ் அப்ப கடத்துறாரு? அதாவது விஜயை இப்ப சாஃப்டா அணுக வேண்டிய தேவை ஏன் எழுது? அவங்க அந்த அமைச்சர்களை எல்லாம் கை தூக்கி விடணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் எழுது? இப்போ நீங்க ஆன்டி விஜய் பண்ணுனா அதோட பலன் யாருக்கு போகும்னா ஃபர்ஸ்ட் என்டிஏக்கு தான் போகும். ஸ்டாலின் தான் ரெண்டாவது பெரிய கட்சி. ஓகே. ஆனா ரெண்டாவது பெரிய அணியாட்டு என்டிஏ தான் இருக்குது. இதுதான் சின்ன வித்தியாசம். பாஜக தினகரன் தூள் கலப்புறாரு, அடிச்சு பின்றாரு தினகரன். அன்புமணி அவர் இஷ்யூ பெஸ்டா போறாரு. எடப்பாடி இப்போ புகுந்து விளையாடுறாரு. ஸோ எடப்பாடி, தினகரன், தென் அன்புமணி, பிஜேபி இவங்க வந்து 27 விழுக்காடு வாக்குல இருக்கிறாங்க. இந்த அணியா ரெண்டாவது இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலா ரெண்டாவது இருக்கிற ஒரு கட்சியா தான் திமுக ரெண்டாவது இருக்குது. இப்போ அவங்களுக்கு கூட்டணி இல்லை. ஸோ ஆன்டி விஜய் பண்ணும்போது அதனோட பலன் என்டிஐக்கும், பிஜேபி இன்க்ளூசிவ் என்டிஐக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் போகும். ஸோ இவங்க 2 பேரும் தான் களத்தில் இருக்கிறாங்க. ஸோ களத்தில் இருக்கக்கூடிய இவங்க 2 பேருக்கும் போகும்போது களத்துக்குள்ள 31 அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை முதன்மை சக்தியாக காட்டி களத்துக்குள்ள வரக்கூடிய அண்ணாமலைக்கு விஜய்க்கு எதிரான அரசியல் பண்ணி எதுக்கு ஒரு ஆன்டி விஜய் உருவாக்கி அதை என்டிஐக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இது பண்ணணும். அவர் கணக்குப்படி விஜய் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகமும் என்டிஏயும் அவருக்கு வந்து 31 போட்டியாளர் தான். ஓகே. அப்போ போட்டியாளராக இருக்கக்கூடிய என்டிஏயையும் திமுகவையும் அவர் ஏன் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்? ஸோ அதனால தான் அவர் வந்து ஊழல் விஜய கவர்மெண்ட்ல இல்லைன்னு மக்கள் சொல்றாங்க. பரவலாட்டே நம்ம உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ இது அது மற்ற அந்த கோயில் நிலங்கள் எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. ஜஸ்டினான்னு ஒரு ரெஜிஸ்ட்ராரை நீக்கிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை அட்ரஸ் பண்ணி அதை செட்ரேட் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் பேர் எடுக்கணும்னு ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்குது. வந்தவங்க எல்லாம் இளைஞர்கள், புதியவர்கள், அனுபவம் குறைவு. அப்போ அவங்க அனுபவத்தோட வரணுங்கிறதுல அவர் வந்து அந்த 35 விழுக்காடு விஜய் ஓட்டர்ஸ் மத்தியில் அண்ணாமலையும் ஒரு குட்டியில் எடுக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்றாரே தவிர அந்த 35 விழுக்காடு வாக்காளர்களை கொஞ்சம் வேற எதிராக திருப்பி களத்தில் இல்லாத அண்ணாமலை அதை எதுக்கு என்டிஏக்கு பக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் பக்கமும் தள்ளி விடணும். ஸோ அவர் ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ் தான் பண்றாரு. அவர் நன்மைக்கான பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் பண்றாரு. நான் வந்து ரொம்ப தெளிவா கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 31 தான் அவருடைய இலக்கு. 31 ஆட்சி மாற்றம் இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப ஒரு பகுதியா பார்ட்டா பிரிக்கிறாரா? 6 மாசம், 1 வருஷம், இல்ல 2 வருஷம், அதுக்கு பிறகு நம்ம அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டமிடலோட போறாரா? கண்டிப்பா. அடுத்தால திருச்செந்தூர்ல பண்றாரு. திருச்செந்தூர்ல பொறுத்தளவுல அவருக்கு நல்ல கூட்டம் வரும். அந்த பகுதி மக்கள் வந்து அவரை ஏத்துக்கிறாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அவரோட லீடர்ஷிப்பும் ஒரு காரணம், மற்றும் சில சோசியல் ரீசன்ஸ் இருக்குது. பாஜக தலைமை அதெல்லாம் கருத்துல கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பகுதி மக்கள் வந்து அவர்கிட்ட பெரிய அளவுக்கு திரளுவாங்க. அவர் ஒரு லீடரா பாக்குறாங்க. ஏன்னா லீடர் பின்னாடியே நின்று பழக்கப்பட்ட ஒரு சமூக மக்கள் வந்து லீடராட்டு அண்ணாமலையை பாக்குறாங்க. ஸோ அந்த பகுதியில் அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு வளையம் இருக்கும். அதாவது தனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கோ அங்கெல்லாம் மாநாடு நடத்துறாரு, அங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாரு. முதல்ல அங்கெல்லாம் தன்னுடைய பேஸை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. கரெக்டா? அப்படித்தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒருத்தர் வர முடியும். அதான், அதாவது பிஜேபி சரௌண்டிங், பிஜேபி அந்த ரோல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் தன்வயப்படுத்துறாரு. ஒரு மாறுபட்ட கருத்து. பிஜேபி சரௌண்டிங்னா முதல்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் பண்ணியிருக்கணும். பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான். கோயம்புத்தூர் அவங்களுடைய பெரிய ஹப். நான் ஒத்துக்கிறேன், கன்னியாகுமரி ஜெயிக்கிற இடம், அதுதான் மெயின் பேஸ் உள்ள இடம். ஆமா. அதுல என்ன காரணம்னா கன்னியாகுமரியில முதல்ல அதை பண்ணுனா கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி இருக்கும். இப்ப கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து பிஜேபி விட்டு வெளியே வந்ததுனால கொண்டாடுறாங்க. அதனால தீல மிதிச்ச மாதிரி அவ்வா வண்டி மைக்கேல் பெட்டின்னு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவர் பிஜேபி விட்டு வெளியே வந்ததுனால கொண்டாடுறாங்க. எங்க சிவசேனாவுக்கே முஸ்லிம்ஸ் வந்து மகாராஷ்டிரால ஓட்டு போடலையா?
ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா சோ நடந்தது. இப்போ கொண்டாடுறான் கிறிஸ்டின் முஸ்லீம். இல்ல அதுக்கான டேட்டா எப்படி சார்? என்ன டேட்டா சார்? எனக்கு வந்து வந்திருக்கிற மாநாட்டுக்கு இப்ப பொள்ளாச்சி மாநாட்டுல உங்களுக்கு அந்த மாதிரி டேட்டா? டேட்டா கேட்டது கரெக்ட் தான். டேட்டா வந்து 31 பூத் வச்சு தான் தெரியும். ஆமா. நீங்க சரியான கேள்வி கேட்டு என்ன ஆதாரத்தோட பேசணும், டேட்டாவோட பேசணும். என்கிட்ட கேட்டீங்களா? புஷியானந்த் கிட்ட வாங்குனீங்களான்னு கேட்டீங்க. டேட்டா கரெக்ட், நயம் தான் டேட்டா கரெக்ட் தான். அவங்களுக்கு அந்த டேட்டா இன்னைக்கு வாங்கி தரல. பட் இல்ல இன்னைக்கு வாங்கிட்டோமே, ஏதோ ஸ்கிரீன்ல தெரியுது. எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ் தான். அதைத்தானே நானும் சொன்னேன். 31 தான் டேட்டாவை தரும்னு சொன்னேன். சரி, அதே பதில் தான் 31 தான் டேட்டா. அண்ணாமலை தனியா ஒரு இப்ப நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா, லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் நான் வாழக்கூடிய கார்மல் அந்த பொன்னப்பநாடார் நகர் அந்த ராமன்புதூர்ல இருக்குது. அங்க உள்ள எங்க சார் இது? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். சரி. அங்க உள்ள சிறுமலர் பள்ளி, அங்க உள்ள டீச்சர்ஸ், குறிப்பா கத்தோலிக்க நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க எல்லாம் அண்ணாமலையோட இதுல நிறைய சேர்ந்திருக்காங்கன்னு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மக்கள் தொண்டர் செல்வின் குமார் நம்ம தம்பி ஒருத்தன், அவன் கள அரசியலை நமக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியவன். அவன் அண்ணாச்சி நீங்க அண்ணாமலையை அப்படி பார்க்கல, இப்போ கத்தோலிக்க நாடார் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து லேடிஸ் ஸ்கூல் நிறைய பேர் வந்து வீத லீடர்ஸ்ல மெம்பரா சேர்ந்திருக்காங்க. அவர் இப்ப பிஜேபியில இல்லல்ல, பிஜேபி எதிர்த்து வந்துட்டார்ல, நம்ம அவரை ஆதரிச்சா என்ன சொல்றாப்புல. அவங்க மாநாடு லைவ்ல பாத்துருப்பாங்கல்ல கண்டிப்பா. முதல் 4 வருஷம் 5 வருஷம் எல்லாம் உட்கார்ந்தவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அண்ணாமலையை ஒரு லீடரா அவங்க பாக்குறாங்க. இது வந்து இன்னைக்கு நான் எலெக்ஷன் டைம். அண்ணாமலைக்கு டெஸ்டிங் கிரவுண்டே அவர் இன்னும் எடுக்கல. இதெல்லாம் இன்னைக்கு வந்து நீர் பூத்த நெருப்பாதான் இருக்கும். நான் வந்து இதை கொஞ்சம் திரை போட்டு காட்டுறேன் மாதேஷ கிட்ட. இதெல்லாம் வந்து கொழுந்து விட்டு எரியும் எப்போ? ஒரு 5 வருஷம் கழிச்சு 2031. சார் இன்னைக்கு அவருக்கான அந்த பெரிய பேஸ்ன்றது, அந்த அடித்தளம் ஃபர்ஸ்ட் அந்த ஒவ்வொரு செங்கலா இருக்கக்கூடிய அந்த லேயர் ஃபுல்லாவே பிஜேபி ஆட்கள் தான் தெரியுது. வந்திருந்த பெரும்பாலான கூட்டம் 80% பிஜேபி கூட்டம்ன்ற ஒரு தகவல் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நண்பர் ஒருத்தர் அங்க போயிருந்தாரு களத்துக்கு, அவர் சொல்லியிருந்தாரு இந்த தகவலை. இது திட்டமிட்டு பிஜேபியில ஒரு பிளவு தான் அண்ணாமலை காட்டக்கூடிய ஒரு முயற்சி நடக்கட்டு. அதே வேளையில சகோதரர் தொல் திருமாவளவன் விஜயை பற்றி எப்படி விமர்சனம் வச்சாரோ அதே மாதிரி அண்ணாமலை பற்றியும், அண்ணாமலையை பெரிய சக்தியா கருதி ஐயோ ஆபத்து, பிஜேபிக்கு பி டீம் அவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை அள்ளி குவிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, ஒரு மாயமான் வேட்டையா பாடுறாங்க, பசுத்தோல் பூர்த்திய புலியா வாராரு அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர், இன்றைக்கு தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு தலைவராட்டு, முதல்வர் விஜய்க்கு எதிராட்டு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவர் சகோதரர் தொல் திருமா இவரை வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கவர்வதற்காக பிஜேபி ஒரு வித்தியாசமா இறக்கி விட்டுருக்காங்கன்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. ஆனா இந்த இடம் வந்து நானும் ஒத்துக்கிறேன். ஆதி அரகுல மாற நாடார் இந்து, துரசாமி நாடார் இந்து, எங்க அப்பா ஸ்ரீகிருஷ்ண பெருமாள் நாடார் இந்து, ரவீந்திரன் துரைசாமி இந்து. நான் இந்துங்கிறத எல்லா இடத்துலயும் வெளிப்படையா நான் சொல்லக்கூடியவன் தான். சரி சரி, அது எனக்கு எந்த இதுமே இல்லை. அவருக்கு ஆதி அரகுல நாடாருக்கு அப்பா ராம பெருமாள் நாடார், அவரும் இந்து தான். இப்ப என் பரம்பரையில எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே இந்து தான். எங்க கண்ணங்குளம் கோயில் தர்மகத்தா, அது மட்டும் இல்ல எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்க எங்க ஸ்கூல்ல எல்எம்எஸ் ஸ்கூலுக்கு எதிராக எங்க ஊருக்காரங்க எல்லாரும் பெரியவங்க எல்லாம் பண்ணும்போது எங்க குடும்பம் முக்கியமா நின்று இந்து நடுநிலைப் பள்ளி எங்க ஊர்ல உருவாக்குனாங்க. எங்க வாரிசு சேர்ந்த என்னோட மச்சனம் தான் கரஸ்பாண்டா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பட் நாங்க இந்துங்கிறத எந்த இடத்துலயும் எங்க ஊர்ல உள்ள அரசியலை மையமா வச்சு நாங்க இந்து நாடார்னு கூட சொல்லல, இந்து நடுநிலைப் பள்ளின்னு தான் ஆரம்பிச்சு. இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பெரியவர்கள வளர்ந்துட்டு அந்த ஸ்கூல். ஸோ இந்துங்கிறத வீட்டிலையும் இல்லை வெளியும் இல்லை சொல்லக்கூடியவன் தான். இதைத்தான் இன்னைக்கு பல பாஜக தலைவர்களும் அண்ணாமலை வீட்டில் தான் இந்து, வீட்டுக்கு வெளியே மதங்களுக்கு அப்பாற்பட்டோன்னு சொன்னதும், அவங்க அதுல இந்து வாக்குகள் அண்ணாமலை கிட்ட போகாம நம்ம பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யானையை பார்த்த பார்வையற்றவர் போல அண்ணாமலை கிட்ட இந்துக்கள்லாம் திரண்டுருவாங்களோ, அண்ணாமலை கிட்ட கிறிஸ்தவ முஸ்லீம்கள்லாம் திரண்டுருவாங்களோன்னு பாஜக தலைவர்களும் திருமாவளவன் போன்றவங்களும் இப்பவே அண்ணாமலையை கண்டெயின் பண்ணக்கூடிய வேலையை ஈடுபடுறாங்க. எது எப்படியோ நீங்க அமைதிக்காருங்க, 31 தான் அவருக்கு டெஸ்டிங் கிரவுண்ட். சரி, நீங்க 4 வருஷம் இருக்கு. ரைட் சார். இந்த பொள்ளாச்சி கூட்டத்தை பார்க்கும்போது என்ன கேட்டகரி, என்ன மாதிரி கேட்டகரி ஏஜ் ஃபேக்டரா இருக்கட்டும், அதே போல என்ன மாதிரி மக்கள் ரொம்ப அடர்த்தியா வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் நம்ம பேசினாதான் அண்ணாமலை. இப்ப விஜய்க்கு நாம ஒரு பேஸ் பார்த்தோம்ல, விஜய்க்கு அம்பேத்கர்னு சொல்லும் போது ஒரு கூட்டம் எக்கச்சக்கமா சவுண்ட் வந்துச்சு சார் அப்படின்னு எல்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஆமாவா? விஜய் வந்து அந்த கட்டம் வந்து பியூர் பொலிட்டிக்ஸ்க்கு வந்துட்டாரு.
அண்ணாமலை விஜய்க்கு அந்த கட்டத்துக்கு வரும்போது 2029க்கு மேலதான் வருவார். இல்ல நம்ம கொஞ்சம் ஏர்லியரா இப்பவே இல்ல 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 பார்க்கலாம். ஏன்னா நீங்க NGO சார், politics- அவர் மாநாடு நடத்தவே 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அது இல்ல ஆனா இவர் அப்படி கிடையாது, உடனே நடத்திட்டாருல. இல்ல மாதேஷ், நீங்களே NGO பொலிட்டிக்ஸ்னு சொன்னீங்க. நான் சொல்லல. 29 வரை NGO பொலிட்டிக்ஸ் தான் அண்ணாமலையும். சரி 29க்கு மேலதான் பியூர் பொலிட்டிக்ஸ், ரியல் சரி, என்ன பொலிட்டிக்ஸ். பலன் கொடுக்கும் அந்த அண்ணாமலையுடைய இந்த NGO பாலிடிக்ஸ பார்த்து? என்ன பேட்டர்ன், என்ன ஒரு கேட்டகரிஸ் எல்லாம் உள்ள வருவாங்க அவரை நோக்கி வந்திருக்கிறதா நீங்க நீங்க பாக்குறீங்க? வந்து டெல்லிட்டனா போயிருந்தேன், ஒரு நான் நண்பர்கள் எல்லாம் போயிருந்தோம். ஆ. அப்பவே வந்து அண்ணாமலை வந்து நமக்கு கிராஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு அண்ணாமலை கிட்ட ரேப்போ இருக்குல்ல சார், சொல்லுங்க சார்னு சொன்னாப்புல. ம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், கிராஸ் பண்ணா அவருக்கும் நஷ்டம், ம். அதனால கிராஸ் பண்ண மாட்டாரு. நானும் அவரோட பெரிய வெல்விஷர் தான், பெருந்தலைவர் காமராஜர் ஆதரித்த ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர், இந்தியங்கிறதுல பெருமைப்படுறாங்கிறாரு. ம். அவருக்கு நான் வெல்விஷர் தான். பட் அவர் வந்து நம்ம மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனுக்குள்ள நமக்கு எதிராக வரமாட்டாருங்கிறத நான் உறுதியாக நம்புறேங்கிறதும், ம். வந்தா அவரையும் அது பாதிக்கும், அதனால வரமாட்டாருங்க கருத்தை தான் அவங்கள்ட்ட சொன்னேன். ம். ஊடகத்திலையும் அதைத்தான் நான் சொன்னேன். ம். இன்னைக்கு அவர் சென்ட்ரிக் எலெக்ஷனை அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. பொள்ளாச்சிங்கிற ஒரு சிறு துளி தான், இல்ல அந்த துளியில தான் நான் கேக்குறேன் சார். இப்போ சிறு துளி தான். விஜய்க்கு ரசிக மனப்பான்மையில ஒரு ஈர்ப்பா போனவங்க, கவர்ச்சியில போனவங்க, இப்ப அண்ணாமலைக்கு கூடின கூட்டமெல்லாம் என்ன மாதிரி ஒரு இதுல போனவங்க? விஜய் NGO பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி இப்பவும் அண்ணாமலை பொலிட்டிக்ஸ் NGO பொலிட்டிக்ஸ் தான். ரியல் பொலிட்டிக்ஸ் 29க்கு மேலதான் இல்ல சார், அண்ணாமலைக்கு ஆட்டத்தை நீங்க சார் பாத்தீங்க. அண்ணாமலைக்கு திரு விஜய் அவர்களுக்கு கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி சார். அண்ணாமலைக்கு என்ன மாதிரி ஒரு ஈர்ப்புல இவ்வளவு கூட்டம் கூடிச்சு சார்? விஜயின் வெற்றி தான் அண்ணாமலைக்கு இன்னைக்கு விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாற்றத்தை 26ல கொடுத்தது போல அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் 30ல கொடுக்க நம்பிக்கை கொடுத்துருக்குது. இப்போ அவரு களத்துக்குள்ள இல்லைனால விஜய் எதிர்க்கல, விஜய்க்கு பாசிட்டிவ் சைட்ஸும் விஜயோட நல்லாட்சி கொடுக்கறதுக்கு விஜய் முயற்சி பண்றாருங்கிறதையும் பாராட்டுறாரு. இன்னும் அந்த இதுலையும் இவர் நயனார் நாகேந்திரன் பாஜக காரங்க எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு கருத்தை, 4 கட்சி 4 பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட், தென் யூ சி டிவிகே, விஜய் இஸ் த மேஜர் பார்ட்டி லீடர், இஸ் த சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸ் 2 மினிஸ்டர்ஸ், விசிகா 1, IUML 1, 4 கட்சி கூட்டணி அரசுல ஒரு கோயில் நிலம் தொடர்பான ஒரு இஷ்யூல தங்களுடைய கூட்டணியை டிஃபெண்ட் பண்ணி சகோதரி ஜோதிமணி எம்பி பேசுறாங்க. ஜோதிமணி பேச்ச அப்படியே காங்கிரஸ், அந்த கூட்டணி அரசின் 2வது பெரிய கட்சியான காங்கிரசின் கருத்தை அண்ணாமலை அப்படியே என்டால்ஸ் பண்றாரு. அப்போ அவர் இன்னைக்குள்ள பொசிஷன்ல அவர் வந்து இந்துத்துவ இதுக்குள்ள இருக்கலன்னு பாஜக காரங்க அவரை குற்றம் சாட்டுறாங்க. ஆனா அவரை வந்து மோடிக்கு ஒரு இன்னொரு உருவமா தான் வாராரு, RSS தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு இன்னொரு பார்வையில தான் வாராருன்னு திருமாவளவன் சொல்றாரு. இதே திருமாவளவன் விஜயும் RSS பிடிஎம்னு சொன்னாரா இல்லையா? அப்போ திருமாவளவன் என்ன பேரப்பிள்ளையான்னு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டாரா இல்லையா? விஜய் RSS பிள்ளைன்னா இவரு திருமாவளவன் பேரப்பிள்ளையான்னு கேட்டாரா இல்லையா? அப்போ அதே குற்றச்சாட்டை தானே திருமாவளவன் வைக்கிறாரு. அப்போ அதே தோற்றத்துக்குள்ள திருமாவளவன் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய உயரிய இடத்தை கொடுக்குறாரு இல்லையா? அதையும் சொல்லுங்களேன். நான் இந்த பேட்டியை ஒரு தெளிந்த நீரோடை போல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி கிட்ட நான் சில கேள்வியெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துவீங்க. என்னால முடியும், என்னால சாத்தியம் அதை வாங்கிட முடியும். திரு விஜய் அவர்களுக்கு இந்தந்த கேட்டகரி பீப்புள்ஸ், ரசிகர்கள், இளைஞர்கள் போனாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, அதே போல அண்ணாமலைக்கு இன்னைக்கு கூடின கூட்டம் உங்களுக்கு எப்படி தெரியுது அந்த பேட்டர்னை பார்த்தா? சிறு துளி பெரும் கடலா 29 மக்களவை தேர்தலுக்கு பிறகு வரும்போது அப்பந்தானே உங்களுக்கு அது தெரியும். இப்ப இருந்தே தொடங்குங்க. 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க, அதுல ஐடென்டிஃபை பண்ணி எடுப்பீங்க. நீங்க தான் பக்காவா டேட்டா எடுப்பீங்களே. ஏதோ 4 எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த 2 பேட்டிக்கு யூஸ் பண்ணேன். நான் அதையும் தாண்டி வேற மூல இருக்கிறேன். விஜய் மிகப்பெரிய சக்தி ஆயிட்டாரு. சரி, அண்ணாமலை 35 விழுக்காடு எடுத்துட்டாரு. விசிகா, காங்கிரஸ், CPM, வீரபாண்டியன் எல்லாம் என்ன வருத்து வராரு? தனிச்சு போட போறாராயா உள்ளாட்சி தேர்தல்ல. CPM, CPI இப்ப நமக்கு ஒண்ணு சுவாரஸ்யமே இல்லைன்னு நினைச்சோம்ல, வீரபாண்டியன் சுவாரஸ்யம் கொடுத்துட்டாரு. அவங்களதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யம் கொஞ்சம் குறைவா போயிருச்சு சார். நம்ம அண்ணாமலையில ஏதாவது சுவாரஸ்யமா சொல்லுங்க சார். வரேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நான் எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வந்த இந்த கருத்தை பதிவு பண்ணி, என்னுடைய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. என் கருத்தை பதிவு பண்ணுங்க. இதான் நேயர்களுக்கு விருப்பம். அண்ணாமலைக்கு கூடின கூட்டம் எந்தெந்த மாவட்டத்துல இருந்து அடர்த்தியா வந்து கூடின கூட்டம் சார்? அதாவது காங்கிரஸ், CPM, CPI, VCK, தென் IUML, MDMK, 6 கட்சி ஸ்டாலின் முதல்வர்னு தூக்கி பிடிச்ச கட்சிகள் அப்படியே அதிகாரத்தோட
அதிகாரத்துக்கு இவங்களும் காரணம். அது நம்ம இவங்கள அந்த இடத்துக்குள்ள யதார்த்தத்தை சொல்லணும். ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 எம்எல்ஏக்கள் விஜய்கிட்ட வந்துட்டாங்க. இந்த கட்சிகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 விழுக்காடு வாக்கு இருக்காதா? இருக்கு சார். அப்போ தாவேகா கூட்டணியோட பலம் வந்து 40 விழுக்காடு தாண்டி போயிருதே. ஓகே, 25 விழுக்காடு அவங்க என்னைக்கா இருந்தாலும் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சுதான் அவரு வரிசையா வர்றவங்களை எல்லாம் சேர்த்துட்டு இருக்காரு எல்லாரையும். சரிங்களா? 25 விழுக்காடு உள்ள ஸ்டாலின் எப்படி இந்த 41 எதிர்கொண்டு விடுவாரு அதிகார பலம் இல்லாம? ஓகே, அடுத்தால 27 விழுக்காடு உள்ள என்டிஏ எப்படி எதிர்கொண்டு விடும்? அகடாலா இருக்காங்க. இந்த பெரிய சக்தியாட்டு அதிகார பலத்தோடு திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் பலத்தோடு அதிமுகவில் இருந்த செல்வாக்கான தலைவர்கள் விராலிமலை விஜயபாஸ்கர், தென் அம்பாசமுத்திரம், எசக்கி சுப்பையா, இந்த 2 பேரும் தான். மற்றவங்களும் நான் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கல. ஓகே, அவரு செந்தில் பாலாஜி கிட்ட தோத்தவர் தான் 21ல. சோ அவருக்கும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரல யாருக்கும். இப்ப ஜெயிச்சவர் தான். அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வரலங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் ஜெயித்த 6 பேரெல்லாம் போன பிறகு திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா நின்று தான் நம்பர் 1, 2 and 3 சேர்ந்து தான் எதிர்கொள்ள முடியுங்கிற கருத்தை முதல் தமிழ் மண்ணில் நான் சொன்னேன். அதுக்கு வந்து நிதிஷும் லாலுவும் சேர்ந்து பாஜகவை தோக்கடிச்சதுனாலும் சரி, பீகார்ல மாயாவதியும் கன்ஷிராமும் முலாயம் சிங்கும் சேர்ந்து பாஜகவை நம்பர் 1 தோக்கடிச்சதுனாலும் சரி, பல கடைசியா நம்பர் 1 காங்கிரஸ் ஆன பிறகு நம்பர் 2 பிஜேபியும் நம்பர் 3 தேவகவுடாவும் சேர்ந்து மக்களவையில் தோக்கடிச்சனாலும் சரி, லூசர்ஸ் வில் யுனைட் உலகளாவிய ஒரு தேரி நம்பர் 1 ஃபோல்ட்ஸை தோக்கடிக்கணும்னா கலைஞரே சொன்னார் இல்லையா, மதுரை கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு பிறகு அவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணின இந்திரா காந்தி அம்மையாரும் அவரும் சேர்ந்தாதான் எம்ஜிஆரை தோக்கடிக்க முடியும்னு சொன்னாரா இல்லையா? சரி, அதே மாதிரி மக்களவை தேர்தலில் தம்பி தமிழகம் எம்ஜிஆர் கொடுத்த வரவேற்பை பார்த்தாயா 2-2ன்னு கிண்டல் அடிச்சு போஸ்ட் ஓட்டினாங்களா இல்லையா? அவ்வளவு சீட்டையும் ஸ்வீப் பண்ணாங்களா இல்லையா? சோ இந்த அரசியல் களம்ங்கிறது விஜய் ஆளும் அதிகாரம், 35 விழுக்காடு வாக்குகள், ஒரு 6-7 கட்சி கூட்டணி, அதிமுகவில் இருந்து செல்வாக்கான தலைவர்கள் மடைமாறுதல், எல்லாத்துக்கும் பிறகு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாதான் இதை எதிர்கொள்ள முடியுங்கிற கருத்தை நான் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சூழல்ல அண்ணாமலை 31ல வர்றதும் இவங்க சேர வேண்டிய நிர்பந்தத்தை கூட கொஞ்சம் அதிகமாக்குது. அண்ணாமலை அரசியல் ஃபோர்ஸா மாறினா அதிமுக திமுக சேர்ந்தால் மட்டும்தான் விஜய் வீழ்த்த முடியும், அப்படிதானே? அதிமுக திமுக சேர்ந்தாதான் விஜய் வீழ்த்த முடியுங்கிறது அண்ணாமலைங்கிறவரை நம்ம மறந்துகிட்டே அதை சொல்லிடலாம். ஆமா, அண்ணாமலையும் 31ல வாராருங்கும் போது அப்ப கண்டிப்பா சேர்ந்தே ஆகணுங்கிற இந்த நுணுக்கமான விஷயத்த நான் முன்வைக்கிறேன். அப்போ விஜய் மேல்மட்டத்துல நிரூபிச்சு திமுக திமுகவும் சேர்க்கிறாரு. அண்ணாமலை நிரூபிக்க போறதுக்கு பிரியம் பண்ணதுக்காக அவங்க 2 பேரும் சேரணும். சரி, ஓகே. எப்படியும் நமக்கு மோடி தலைமையில ஒரு பெரிய அணி வேணும். தோத்து போனவங்க எல்லாம் சேர்ந்து அடல்ஜி தலைமையில 98ல வெற்றி பெற்ற மாதிரி தோத்து போனவங்க எல்லாம் மோடிஜி தலைமையில சேர்ந்து அடல்ஜி கன்னியகுப்த பிராமின் தமிழ்நாட்டில் பெற்ற வெற்றியை நீச்சி இழிவான தொழில் செய்தவர் எல்லாம் விமர்சிக்கப்பட்ட ஓபிசி மோடி வந்து பெரிய வெற்றியை பெறணுங்கிறதா நம்ம நோக்கம். அதுக்கு கிராண்ட் அலையன்ஸ் தான் பிரியாரிட்டி. மோடிஜி ஃபார் பிஎம் 2029 தான் பிரியாரிட்டி. நான் அதிமுக திமுக சேருதான்றது தனி விவாதம். நிச்சயமா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் கேட்கறது, அண்ணாமலை ஒரு அக்ரெசிவ் பொலிட்டீஷியன் சார், ரொம்ப ஆக்ரோஷமா அரசியல் பேசக்கூடியவர். ஆனா இப்ப அவருடைய முதல் ஆரம்பமே, அவருடைய முதல் மாநாடு அந்த வேகம் இல்லையா, அந்த விவேகம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இல்லையே, அதை வந்து அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த கூட்டம் அது இல்லையோ அப்படின்ற ஒரு தொய்வு இருக்குன்றாங்க. விஜய்க்கு மாற்றா அவர் வரணும்னு சொன்னா விஜய்க்கு மாற்றா இருக்கக்கூடிய மற்றவங்களை தாண்டி வரணுங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. சரி, அப்போ 31 தான் அவருக்கு பிளே கிரவுண்டு, டெஸ்டிங் கிரவுண்டு. அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜய தாறுமாறா திட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர் ஸ்ட்ரென்த் ஏற்றி விடணும். அதனால மென்மையா வருடிட்டே போலாம். அதுதான் ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ரூடன்ட் லீடர். ஓகே, இன்டெலிஜென்ட் கை. சார், அண்ணாமலையை என்ன மாதிரி இமேஜ்ல பாக்குறாங்க சார் இந்த கூட்டம்? அவர் ஒரு அரசியல் தலைவரா அவர் பரிணமிக்க தான் போறாரு கண்டிப்பா. என்ன மாதிரி ஒரு இமேஜ்ல பாக்குறாங்க? விஜயை எப்படி பார்த்தாங்க, அண்ணாமலையை எப்படி பாக்குறாங்க? அண்ணாமலை என்ன மாதிரி இமேஜ்ல பாக்காங்கிறது 2029 மக்களவை தேர்தல் முடிஞ்ச முறைதான் நம்ம சொல்ல முடியும். இப்பவே கேட்காங்க. 2029 ஒரு பிளேயரே இல்லைங்க. 2029 மோடிக்கு பாசிட்டிவா பிளேயரா வந்தா வில் பி வெரி ஹாப்பி. அவ்வளவுதான், வீணா தான் போகணும். அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் பிஜேபியில் அவரு. ஏன் சார், என்ன சார் இப்ப சொல்லுங்க சார், அவர் என்ன ஆட்டம் ஆடணும்னு சொல்லுங்க சார்.
அவர் அமைதியா எப்படி விஜயோட அப்படியே மென்மையா வருடிட்டே போகணுமா எப்படி? அந்த ஆட்டம் எடுபடுமா? டெஸ்டிங் கிரவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி போறதுல என்ன தப்பு இருக்கு? என்ஜிஓ பொலிட்டிக்ஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே, இப்போ அந்த பியூர் பாலிடிக்ஸ் எப்போ வரும்? 29 பிறகு தான் வரும். ஓகே, அந்த கால அவகாசம் வரைக்கும் இப்படியே பயணித்தாலே அது வந்து விஜய்க்கு கொடுத்த வெற்றி போல அண்ணாமலைக்கு கொடுக்குமா? அங்க காலகட்டம் வேற, 26 காலகட்டம் வேற விஜய் வந்தபோது. இப்ப 29 31, நீங்க 31 வரைக்கும் இப்படியே இந்த டிராவல் விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா? அவர் அதை நம்பி பயணிக்கிறாரு. ஆமா, அவருக்கு நம்பிக்கை, ஹோப். அதுக்குள்ள நாம குறுக்க நிற்க முடியாது. சரி, நமக்கு மோடிஜி ஃபார் பிஎம் 2029 தான் இந்தியா ஃபுல்லா முக்கியம். சோ அவரையும் பயன்படுத்தி திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை நம்ம பாக்குறோம். ஓகே சார், இதுல சீமான் அவர்கள் ரொம்ப அக்ரஸிவ் அட்டாக் வழக்கம் போல அதே தான் பண்ணுகிறாரு. இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தும் அதே தான் பண்றாரு. ஆனா அண்ணாமலை மென்மையா வாங்க தூக்கி விடுவோம், கை தூக்கி விடுவோம். சீமான் களத்துக்குள்ள இருக்கிறாரு. சரி, அவர் களத்துக்குள்ள இன்னும் பிளேயரே இல்ல அண்ணாமலை. ஓ, அண்ணாமலை பிளேயரே இல்ல இப்போ. கண்டிப்பா பிளேயர் இல்ல. ஆனா விஜய் ஃபார்முலாவில் அதிகாரத்தை விஜய் பிடிச்ச மாதிரி அண்ணாமலை பிடிச்சிருவாருன்ற ஒரு பார்வை இருக்கு. அந்த திட்டத்துல அவர் வராருன்னு சொல்றேன். ஓகே, ஆனா எடுபடுமா எடுபடாதா? எங்க 29 அண்ணாமலையை பயன்படுத்தி திமுக அதிமுகவையும் மோடிக்காக சேர்க்கிற வேலையில் நம்ம இருக்கோம். நான் அண்ணாமலை இண்டிவிஜுவலா வந்துட்டாரு. அவர் பிரைமரி ஃபோர்ஸா இருக்காருன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க மோடிக்கு ஹெல்ப் பண்ற, மோடிக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அவர் வந்துருவாரு. மோடி தான் நமக்கு பிரியா. ராகுல் தான் எனக்கு ஸ்டாலின் விட்டு வந்துட்டாரு, முடிஞ்சிருவாரு, விடுங்க, அடுத்து வாங்க, நேரா வாங்க சப்ஜெக்ட்டுக்கு. நீங்க மோடி தான் நமக்கு பிரியாரிட்டி. மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனா அண்ணாமலை இருந்ததா நமக்கு அண்ணாமலை மேலோட பட்டுதால். அண்ணாமலை வந்து நீக்கி இருக்க கூடாதுங்கிறத கடைசி வரை நம்ம ஃபைட் பண்ணணும். ஓகே, இன்னைக்கும் வந்து அண்ணாமலை வந்து 29க்குள்ள அவர் வரக்கூடாதுங்கிறது தான் மோடிக்கு விருப்பம். அதற்கு தக்கன ஒரு 29 களத்துக்குள்ள வராததுக்கு நம்ம முதல் சுற்றிலே அவருக்கு அதுக்குள்ள காம்ப்ளிமெண்டா நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்மளோட பிரியாரிட்டிங்கிறது 29 மோடிஜி தான். அதற்கான சில வேலைகளை திருவனந்தபுரம் ஆக்டிங்கல்ல கூட நாடார் வாக்குகளை அந்த நாயர் கேண்டிடேட்டுக்கும் ஈழவா கேண்டிடேட்டுக்கும் கூடுதலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த 2 தொகுதியும் ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு மைக்ரோவா நம்ம வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நம்ம கருத்து வந்து தமிழ்நாட்டில் 98 அடல்ஜி ஜெயித்தது மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அந்த அணியை உருவாக்குனதுல நம்ம பங்கு பெரும் பங்கு தமிழகம் அறிஞ்ச ஒரு உண்மை. கலைஞர் அதற்காக நம்மளை 99 தண்டிக்கவும் செய்துட்டாரு. ஓகே, அது நடந்த கதை. அவர் அதான் செய்வார். அவருக்கு எதிராக நம்ம பண்ணும்போது அது அவர் சேரல, தவறில்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய அலைன்ஸை நாம தமிழ்நாட்டில் கட்டமைக்க முயற்சி பண்ணும்போது 31 நான் வருவேன்னு அண்ணாமலை சொல்றதும் நம்மளோட முயற்சிக்கு பலத்தை சேர்க்குது. இல்ல, அவர் முயற்சிக்கு பலம் சேர்க்குமா? உங்க முயற்சிக்கு பலம் சேர்க்கிறது, என் முயற்சி பலம் சேர்க்கத்தானே நான் பெருசா எடுக்க முடியும். பட் ஓகே, நீங்க வந்து அண்ணாமலை 20 லட்சம் மக்கள் ஆதரவு பெற்றவர், அவர் என்ன செய்யறாரு மக்கள் விரும்புறாங்க, அதை பார்ப்பாங்க. இந்த 19 லட்சம் சொச்சம் வந்திருக்குல்ல, இப்போ அவருக்கு அதை கூடுனதுல நீங்க பிரிக்க முடியும், தரம் பிரிக்க முடியுமா சார்? இதுல வந்து கிறிஸ்டின், ஆமா சார், இப்ப கிறிஸ்டின் முஸ்லிம் வாக்குகள் எவ்வளவு இருக்கும்? பிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கன்னியாகுமரி அந்த மூலையில கிடக்கு, கன்னியாகுமரியில எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்கன்ற வரைக்கும் என்கிட்ட சொல்றீங்க. இதுல இந்த 19 லட்சத்துல ஒரு 4 லட்சம் கிறிஸ்டின் முஸ்லிம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன் உங்களால சொல்ல முடியல? பிரிக்க வேண்டிய அவசியம் இல்ல மதேஷ். இந்த மாதிரி பல துளிகள் எல்லாம் சேர்ந்து 29 மக்களவை தேர்தலுக்குள்ள பெரு வெள்ளமா நிற்கும். வெள்ளம் பெருசா நிற்குங்கிற ஒரு சூழ்நிலையில தான் 29 மக்களவை தேர்தல்ல மிகப்பெரிய அணியை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்குன்னு திரும்ப திரும்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் என் கருத்தை முன்வைக்கிறேன். சமூக ரீதியா அழகா டேட்டாவை எடுக்கக்கூடியவர் திரு ரவீந்திரன் துரைசாமி. சமூக ரீதியா பெரும்பான்மை சமூகம் தமிழ்நாட்டுல எந்தெந்த சமூக இளைஞர்கள் படை அண்ணாமலை பக்கம் இருக்கிறதா பாக்குறீங்க? இது ஒரு துளிதான் மாதேஷ். சார், ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க சார். நான் இந்த பேட்டியை ஒளிபரப்புறதா இல்லையா? வெளிபரப்புறீங்க. ரவீந்திரன் துரைசாமி நடுவல்னு கூட ஒளிபரப்புங்க, எப்படி வேணாலும் ஒளிபரப்புறீங்க. இப்போ என் கண்ணு முன்ன ஏதோ சொல்ல முடியுமோ அதுதானே மதே சொல்ல முடியும்னா? இல்ல சார், அடர்த்தியா சார், எங்க ஊர் தருமபுரியில இருக்கு, கிருஷ்ணகிரியில இருக்கு அண்ணாமலை கூட்டம், பொள்ளாச்சியில இருக்கு, கோயம்புத்தூர்ல, எதையாவது சொல்லுங்க சார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா போட வாரார் மதேஷ். திருச்செந்தூர் எல்லா ஊர்லயும் போடுவார். சரி, நீங்க அது பெரு வெள்ளமா 29 மக்களவை தேர்தலுக்கு புறம் நிற்கும். அதிமுக திமுக சேருமா சார்? காலத்தின் கட்டாயமா அது நடக்கணும்னு நீங்க சொன்னீங்க முன்ன. அது நடந்தாதான் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸை வந்து வீழ்த்த முடியும்ன்றீங்க. அது கட்டாயம் நடந்தே தீரணுமா? திமுக அதிமுக சேரணுமா? மும்முனை போட்டியில விஜய் 35 விழுக்காடு எடுத்து வெற்றி பெற்றார். சரி, அவர் ப்ரூவ்டு ஓட்டு, இட் இஸ் எ ஃபேக்ட். அதை யாரும் மறைச்சு பேச முடியாது. எடப்பாடி பழனிசாமி அலையன்ஸ், நானே எடப்பாடிக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணினேன். முக்குலத்தோர் எதிராக திருப்பி விட்டேன், அவருக்கு ஒரு நல்ல அணி கிடைக்காம பார்த்துக்கிட்டேன். அண்ணாமலை இருந்தும் கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள் வாக்களிச்சா அது அண்ணாமலைக்கு நல்லது இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணேன். தென் மாவட்டங்களில்
தேவருக்கு எதிராக நாடார்கள் ஓட்டு இலவசம் இல்லைன்னு பண்ணேன். ம். தேமுதிக திமுக அணிக்கு போகிறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணேன். ம். ஓபிஎஸ் ரெட்டலை விட்டா ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன சூழ்நிலை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கான வேலைகளை பார்த்தோம். ம். செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக போகும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா போல காக்குது செங்கோட்டையன், விஜய், ஆர்எஸ் முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், விஎஸ் பாபு, ஒரு 10-15 பேரை சொல்லி இவங்க வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்துவாருன்னு சொன்னேன். ம். இப்படி பல இதுகளுக்கும் பிறகும் ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷன் அவர் 27 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாரு. ஆ. ஸ்டாலினோட 6 கட்சி போன பிறகு விஜய்க்கு பலம் வந்து 40க்கு மேல போயிட்டு, சரி. அப்ப 27-40 பிடிச்சுக்கிடாது, ஆமா 25-40 பிடிச்சுக்கிடாது. ரைட்டு. வரக்கூடிய தேர்தல் விஜய் தளபதியாக கொண்டு ராகுல் தலைமையில் ராகுல் சென்ட்ரிக் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எகென்ஸ்ட் மோடி சென்ட்ரிக் என்டிஏ பார்லிமெண்ட் எலெக்ஷன், ராகுல் வர்சஸ் மோடி. ம். அதில் 98 அடல்ஜியை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு பாமகவை கொண்டு சேர்த்த மாதிரி மோடிஜியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒரு கிராண்ட் அலையன்ஸு தோத்தவங்கள்லாம் அடல்ஜி தலைமையில் 98 சேர்ந்தது மாதிரி இப்பவும் வந்து மோடிஜி தலைமையில் ஒரு அணி சேரணும். அதுதான் மோடிஜிக்கு இங்கே தமிழ்நாட்டில் 3 முறை தோத்த மோடிஜி வந்து ஸ்வீப் பண்ணுவாருங்கிறது நம்ம கருத்து. அதற்கான ஒர்க்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் திமுக சனாதன எதிர்ப்புன்னு இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிற இதையும் நம்ம பார்க்குறோம். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு தாவேகா ஒன்றும் சொல்லலை, அதிமுக ஒன்றும் சொல்லலை. ஓட்டு போன பிறகும் குதிரை ஓடணும் பிறகும் லாயத்தை மூடுற மாதிரி எஃப்சிஆர்ஏக்கு எதிராக மதமாற்ற சட்டத்துக்கு எதிராக அமித்ஷா கொண்டு வந்திருக்க ஆக்டுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி பல இடர்பாடுகள்லாம் நிறைய இருக்குது. பட் நம்ம இந்த நாட்கள் இருக்குது, அந்த நாட்கள்ல இந்த அணிக்கான ஒரு முயற்சியை தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 29 மனதில் வச்சே பேசிட்டு இருக்கீங்க, மோடியை மனதில் வச்சே பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்கறது தமிழ்நாட்டு அரசியலை மனதில் வச்சு கேட்கறேன். திமுக அதிமுக சேர்ந்தால்தான் விஜயை வீழ்த்த முடியுமா? வேற இப்ப அண்ணாமலை வேற புதுசா வராருன்னு வேற சொல்றீங்க. அப்ப அவங்க சேர்ந்தே ஆகணும்னு கட்டாயம் வேற இருக்குன்றீங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த சூழ்நிலையில கம்பல்ஷன் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பாதான். ஏன்னா ரெண்டு பேர்கிட்டயுமே எனக்கு நல்ல உறவு இருக்குது. அதனால யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு நான் பேச விரும்பல. 2 பேரையும் கைப்பிடிச்சு விடுவீங்களா? காலம் நல்ல உறவு இருக்கு, காலம்தான் பதில் சொல்லணும். அதற்கான தேவை இருக்கா? கண்டிப்பா மோடிக்கு அதுக்கான தேவை இருக்கு. ஈவன் அதர்வைஸ் இந்தியாவுக்குள்ளே அவர் இப்போ வெஸ்ட் பெங்காலில் அவர் ஸ்வீப் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் பார்ட்டி ஆயிட்டு 2 பேரும் முஸ்லீம் எம்எல்ஏ தான். அசாமில் 18 எம்எல்ஏ, 18 பேரும் முஸ்லீமு. இங்கே புதுச்சேரியில் தாவேக்கா ஒட்டுமொத்த காங்கிரஸ் ஓட்டையும் அள்ளிக்கிட்டு ஐயா ராகுல் காந்தி, ஐயா மாணிக் தாகூர், அம்மா ஜோதிமணி, சகோதரர் செல்வ பெருந்தகை எல்லாரும் கேட்டுக்கிடுங்க ஐயா, உங்கள் புதுச்சேரியில் நீங்களும் விஜயம் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு உசுடு தொகுதியில் மட்டும்தான் ஒரு சோறு தொகுதியில் முஸ்லீம் சப்போர்ட்ல ஒரு எம்எல்ஏ வந்திருக்காப்புல. ஜெயித்தவங்க வைத்திலிங்க ரெட்டியார் வந்து 12 விழுக்காடுக்கு போயிட்டாரு. உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஓட்டு இருக்குலாம் நீங்க எதிர்பார்க்காண்டாங்கிறது என்னோட கருத்து. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் பார்ட்டியா சுருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்திய அளவில் 24ஓட மோடி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் போயிடுவார். என்றாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நம் பிறந்த மண்ணில் நாம் மோடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற அடிப்படையில் நாம் அதை உழைச்சிக்கிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கேரளாவில் லா அகாடமி லா காலேஜில் படித்தவன், ஆக்டிங்கல்லையும் திருவனந்தபுரத்துலேயும் இந்து நாடார்கள் வந்து அங்கே உள்ள நாயர், திருவனந்தபுரத்தில் நாயர் கேண்டிடேட்டுக்கும் ஆக்டிங்கல் உள்ள ஈழவா கேண்டிடேட்டுக்கும் அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தோம்னா அது அந்த 2 தொகுதி கூட மோடிக்கு நம்ம பருவிக்குள்ள மோடிக்கு வருங்கிற அளவில் நாம மோடி நன்மைக்காக நம்ம சிந்தனைகளை பண்றோம். இதுல சகோதரர் அண்ணாமலை 29 ஸ்கிப் பண்ணது நமக்கு மகிழ்ச்சி. மோடி பார்வையில் தமிழ்நாடு அரசியல் இந்த 2 மாசமா எப்படி இருக்கு சார்? மோடி வெயிட் அண்ட் வாட்ச், இது அதை அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருக்காரு. டெல்லி போகும்போது ஊழல் இல்லைங்கிறத ஒத்துக்கிறாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் எலெக்ஷன்ல ஸ்டாலினோட விஜய் பெட்டர்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல ஃபைனலா அவர் ராகுல் காந்தி கூட தான் விஜய் போவாருங்கிறதையும் எல்லாரும் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இன்னும் 6 மாசத்துல இந்த ஆட்சி போயிடும், ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு திரும்ப அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அதே போல திருச்சி சிவா அவர்கள் மத்திய அமைச்சர் ஆவார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? அது அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு இதை கொடுக்குறாரு. நம்பிக்கைன்னா என்ன, பிஜேபியோட நெருங்குதா திமுக? நெருங்கணுங்கிற ஒரு இதை அவர் கொடுக்கறதா தான் நான் பாக்குறேன். இல்ல தலைமையின் அறிவுறுத்தல் இல்லாமலோ தலைமை அப்படி ஒரு டாக் இல்லாமலே அவர் பேசுவாரு இத. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வரும்போது
முதல் வந்து காங்கிரஸ் கூட்டணி நம்பர் 1 தோக்கடிக்கணும்னா 2, 3 சேரணும்னு சொல்லும்போது ம். கலைஞர் வந்து முரசொல்ல எழுதினார். ம். காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தா மதுரை கார்பரேஷனை கைப்பற்றியிருக்கலாம். ஓகே. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தா நண்பர் எம்ஜிஆரை தஞ்சாவூர்ல தோக்கடிச்சிருக்கலாம். இதை வந்து கலைஞர் எழுதுறாரு. அப்போ இவர் ஆசை தம்பின்னு வாலிப பெரியார்னு சொல்லுவாங்க. அண்ணாவின் தம்பி, பெரியாரின் தொண்டர், வாலிப பெரியார்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, மிக கடுமையான வார்த்தையை சொல்லி கலைஞருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சாத்தூர் பாலகிருஷ்ணன் சிட்டிபாவே மறந்துட்டாரு அப்படின்னு கலைஞருக்கு எதிராக ஒரு கடுமையான விமர்சனங்களை உள்ள வச்சுட்டாரு. அப்புறம் அது எப்படி எமர்ஜென்சியில ஸ்டாலினை கைது பண்ணி சாத்தூர் பாலகிருஷ்ணன், சிட்டிபாபு இவங்கெல்லாம் மரணத்துக்கு காரணமான காங்கிரஸோட கூட்டணி போலாங்கிறத கட்சிக்குள்ளே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி வட தமிழகத்தில் உள்ள சில மாவட்ட செயலாளர்லாம் காங்கிரஸ் கூட எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி கூடாதுன்னு, ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்டாலினை எமர்ஜென்சியில் வித்தியாசாரம் நினைக்கிறேன் ஒரு ஜெயலர் அடிக்கும் போது சிட்டிபாபு தான் தம்பி அடிக்காதீங்கன்னு. ஆமாம். ஸோ ஸ்டாலின் கூட இனிமேல் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசணும்னு கருதுறேன் நான். அது பேச வேண்டிய காலகட்டம் தான். ஸோ அந்த இடத்துக்குள்ள அந்த அலையன்ஸுக்கு வந்து ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண காங்கிரஸ் கூட போகக்கூடாதுன்னு ஒரு இருந்தது. இப்போ நீங்கள் ஐடியாலஜிக்கலாக எக்ஸசிவாக சந்திரசேகர ராவ் மாதிரி ஆன்டி மோடி எக்ஸசிவாக பண்ணிட்டீங்க. டீலிமிட்டேஷனை பற்றியெல்லாம் மற்றவங்க யாருமே இங்கே எதுவும் பண்ணலை இந்தியாவிலே. ஸ்டாலின் தான் பெருசாக பண்ணார். சனாதன எதிர்ப்பு வேற. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து எக்ஸஸாக பண்ணி 3 எலெக்ஷனில் ஜெயித்தவங்க. மோடி எதிர்ப்புங்கிறது செத்து போயிட்டு 2026. அதுக்கு பிறகும் அது செத்து போயிட்டுங்கிறத உணர்ந்து மோடி எதிர்ப்புக்கான ஓட்டுகள் எல்லாம் வந்து விஜய் பக்கம் குவிஞ்சாச்சு, தானே குவிஞ்சாச்சு. இப்போ ஐயூஎம்எல் வந்து காயிதே மில்லத் சாஹிப்பை சாதிக்க முடியாததை இவர் நவாஸ் கனியும் காஜா மொய்தீனும் காதர் மொய்தீனும் சாதிச்சுட்டாங்க. அது தென் ராகுல் காந்தி பிரதமர்னு வரும்போது சோனியா மகன் ராகுல் காந்தி பிரதமர் பிளஸ் விஜய் முதல்வர், அவங்க ஒன்று சேர்ந்து வரும்போது கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் கன்சால்டேட் ஆயிரும். நமக்கு வராதுங்கிறதெல்லாம் டிஎம்கே இன்னும் உணரல. அவங்க வந்து விஜய் யூஜிசியில மெம்பர்ஸ் சேர விட்டுட்டாரு, இது எஃப்சிஆர்ஏ எதுக்கல்ல, இதன் மூலமா அந்த ஓட்டு வந்துருன்னு அவங்க வந்து ஒரு கடந்த காலத்தின் கைதிகளாக இருக்கிறாங்க. அவங்க அதை ரியலைஸ் பண்ண வேண்டியதான் இப்போ முக்கியமான இது. இபிஎஸ் தெளிவா இருக்கிறார். 24 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம படிச்ச பாடம் மோடி தேவை, மோடி பிளஸ்ங்கிறதுல இபிஎஸ் தெளிவா இருக்கிறாரு. அந்த இதை வந்து 2014 பிளாஷ்பேக்கை பார்த்தாங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதில் தெளிவாக வருவாங்கிறது என்னோட பார்வை. ஸோ நம்ம பிரியாரிட்டி மோடி தான். சார், இந்த ஓவரால் இந்த பேட்டியின் மூலமா நான் எடுத்துக்கிறது என்னன்னா, அண்ணாமலை பற்றியான எந்த தெளிவுமே நம்ம 29க்கு பிறகுதான் நீங்க சொல்ல முடியும்ன்றீங்க. இப்போ ஏதாவது இந்த கூட்டத்தையெல்லாம் வச்சு சொல்லுங்கன்னு நான் பார்த்தேன். நான் இந்த 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்களா உறுப்பினரா வி த லீடர்ஸ்ல, அதனால அதை வச்சு கேட்கணும்னு நான் நினைச்சேன். அதுல ஏதாவது ஒரு தெளிவு சொல்ல முடியுமா? 29ல் மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன்ல ஒரு வராததே எங்களுக்கு தெளிவு தான். சரி சார், நாளைக்கு அவர் மோடியும் எதிர்த்து தான் ஆகணும், பிஜேபியும் எதிர்த்து தான் ஆகணும். பார்லிமெண்ட்ல மோடியை எதிர்க்கிறது அவருக்கும் நஷ்டங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறாரு. அந்த கருத்தை தான் நாம சொன்னோம். ரைட். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிட்டு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மதேஷ்.